வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்த வீரயுக நாயகன் வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சரி, அடக்கத்துக்கான பணியை தொடங்குவோம் அப்படின்னு எழுந்தாரு வாரிக்கையன். இறுதி வேலைகளை செய்யறதுக்காக பெரியவங்க எழுந்த போது எது ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னது பாரியோட குரல். கருந்திட்டு பாறையிலிருந்து எழுந்து வந்த பாரி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வீரர்களின் முன் நின்றுட்டு சொல்றான். கட்டியங்காடெங்கும் குவிந்து கிடக்கும் எதிரிகளை வென்று நீலனை மீட்டு வந்த பிறகு இறுதிச் சடங்கை நடத்துவோம். அதுவே இந்த வீரர்களுக்கு செய்யும் மரியாதை. அது வரைக்கும் போன பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேள்பாரி பகுதி 107. இரவு 10ஆம் நாழிகை தொடங்குது. மயூர் கிழார் தன்னோட திட்டத்தை முழுமையா விளக்குறாரு. கிழக்கு பக்கம் காட்டாற்றை கடந்தால் செவ்வரி மேடு உண்டு. அங்கு புதிய மூஞ்சலை அமைக்க தளபதிகளுக்கு உடனடியாக உத்தரவிடுங்கள். செவ்வரி மேட்டை விட்டு இன்னும் பின்னால் சிலக்காத தொலைவில் எங்களது பழைய கோட்டை ஒன்று உள்ளது. அளவில் மிகச்சிறியது. அந்த கோட்டைக்குள் நீலனை சிறை வைத்து விடுவோம். மயூர் கிழார் சொல்ற நிலப்பகுதி தளபதிகளுக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவர் சொல்றத கவனிக்கிறாங்க. உருமன் கொடியின் தலைமையிலான படை இப்போது இருக்கும் மூஞ்சல் பகுதியில் தடுப்பரணை ஏற்படுத்தி நிற்கட்டும். இவற்றிலிருந்து ஒரு காத தொலைவில் துடும்பனின் தலைமையிலான படை நிலை கொள்ளட்டும். அதற்கடுத்து காட்டாற்றை கடந்து செவ்வரி மேடு இருக்கிறது. மேட்டில் கருங்கைவாணனும் நானும் நமது படையின் வலிமை கொண்ட பகுதியில் நிற்கிறோம். பரம்பு படை இங்கிருந்து தாக்குதலை தொடங்கும் போது நமது முன்கள தளபதிகள் சரியான நேரத்தில் பின்வாங்கி காட்டாற்றை நோக்கி அவர்களை இழுத்து வர வேண்டும். அவர்கள் நீலனை மீட்க நமது திசை நோக்கி வந்துதான் ஆக வேண்டும். மிகவும் பள்ளமான நிலப்பகுதியில் ஓடும் காட்டாற்றை கடந்து அவர்கள் மேலேறும் போது நாம் மேட்டு நிலத்திலிருந்து அவர்களின் மீது வலிமையான தாக்குதலை நடத்தி அழித்தொழிக்கலாம். புதிய வெப்பன் உற்சாகத்தோட சொல்றான். நாம் முன்னரே திட்டமிட்டபடி மலையை விட்டு நன்கு தள்ளி களம் அமைத்து கொண்டால் நாகக்கரட்டின் மேலிருந்து வழிகாட்ட முடியாது. அவர்கள் பெரும் அளவுக்கு குதிரைகளை இழந்துவிட்டனர். இனி அவர்களின் தொடர்புகள் முற்றிலும் அறுந்துவிடும். இன்றைய போரில் பெரும் எண்ணிக்கையில் வீரர்களை இழந்துள்ள அவர்களை முழுமையாக கொன்றழிக்க இது நல்ல திட்டம். மயூர் கிழார் சொல்ல தொடங்கும் போதே காரமலையின் உச்சியில ஒரு சிறு புள்ளியின் அளவுக்கு நெருப்பின் சுடர் தெரியுது. பந்தங்களை ஏந்தி ஒருத்தர் 2 பேரும் நடமாடுறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல இங்கொன்றும் அங்கொன்றுமா மின்னல் வெட்ட தொடங்குது. மழை வரும் அறிகுறியாதலால் பேசி முடித்து செயலில் வேகமாக இறங்க வேண்டும் அப்படின்றாரு சோழவேளன். தளபதி உருமன் கொடி கேட்கிறான். நீலனை சிறை வைக்க போகும் பழைய கோட்டைக்கான பாதுகாப்பு என்ன? அந்த கோட்டை மிகவும் வலிமையானது. அங்கு எமது வெங்கல் நாட்டின் தேர்ந்த போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேல் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்றாரு. இத சொல்லும் போதே அவரோட கண்களுக்கு காரமலையில் வேறு பல பக்கங்களிலிருந்து சுடர்விடும் நெருப்பு பந்தங்கள் சிறு புள்ளிகளா கீழிறங்கி வர்றது தெரியுது. என்ன இது அப்படின்னு கொஞ்சம் கூர்மையா கவனிக்கிறாங்க. அதுவரை பேசாம இருந்த கருங்கைவாணன் சொல்றான். நீங்கள் சொல்லும் திட்டத்தில் காட்டாற்று பகுதி தாக்குதலே மிக முக்கியமானது. அவர்களை கீழ்நிலையில் நிறுத்தி நாம் மேல்நிலையில் நின்று தாக்குதல் தொடுக்க ஏதுவான இடம் மிக பொருத்தமான ஆலோசனை அப்படின்னு சொன்னவன் கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டே சொல்றான். காட்டெருமைகளின் தாக்குதலின் போது நமது யானை படையின் பின்புறத்தில் நின்றிருந்த ஒரு பகுதி யானைகள் பாதுகாப்பாய் திரும்பியுள்ளன. அந்த யானைகள் அனைத்தையும் நீலனை சிறை வைக்கும் கோட்டையை சுற்றி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றான். குலசேகர பாண்டியன் அதை ஏத்துக்கிறாரு. அப்போ சோழவேளன் சொல்றாரு. படை வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால் இப்போது அதிகம் இருப்பது சோழப்படையில்தான். 7 சேனை வரையன்களும் 40க்கும் மேற்பட்ட சேனை முதலிகளும் சுமார் 10,000 வீரர்களுக்கு மேல் எமது பாசறையில் இரவுணவு அருந்தியுள்ளனர். இத சொல்லும் போதே செருக்கின் ஒளி இயல்பாய் மேலெழுது. இந்த எண்ணிக்கையை சொல்றதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. நீங்கள் சொன்னபடி உருமன் கொடியின் தலைமையில் பாண்டிய படையின் ஒரு பகுதி மூஞ்சலில் நிற்கட்டும். துடும்பனின் தலைமையில் சேரர் படையின் ஒரு பகுதி 2ஆம் நிலையில் தடுப்பரணை ஏற்படுத்தி நிற்கட்டும். எமது முழு படையையும் செவ்வரி மேட்டின் மேற்பகுதியில் ஏற்றி நிறுத்துகிறேன். இது போக மற்ற 2 படைகளின் பகுதிகளும் செவ்வரி மேட்டில் நிற்கட்டும் அப்படின்றாரு. இதுவரை விற்படை, வாட்படை, தேர்ப்படை என்று படை தொகுப்புகளுக்குள் மூவேந்தர்களின் வீரர்களும் இணைந்திருந்து தாக்குதல் நடத்தினர். ஆனால் முதன் முறையாக மூவேந்தர்களின் படைகளும் தனித்தனியாக அணிவகுத்து நிற்போம் அப்படின்னு வலிமையான குரல்ல சொல்றாரு சோழவேளன். அதுக்கு காரணம்
இன்னைக்கு மூஞ்சல் மேல நடந்த தாக்குதல்ல ஒருங்கிணைப்பு இல்லாததால ஏற்பட்ட பேரிழப்பு தான். குறிப்பா புதிய விற்பனையின் உத்தரவுகள் மற்ற படையணிகளுக்கு குழப்பத்தையே உருவாக்குச்சு. அதனால அதிக எண்ணிக்கையை கொண்ட வீரர்களின் படையணியான தனது அணியை தேவையில்லாமல் இழப்புக்கு உள்ளாக்கிவிடக் கூடாது அப்படின்ற சிந்தனையோட சோழவேளன் இத சொல்றாரு. எல்லாருமே திட்டத்தை ஏத்துக்கிறாங்க. மழை சட சடன்னு இறங்க தொடங்குது. இடியோசை காரமலை எங்கும் எதிரொலிக்குது. மூவேந்தர்களின் தேர்கள் விரைந்து மூஞ்சலை நோக்கி போகுது. இறந்த வீரர்களின் உடல்களை அப்புறப்படுத்தும் வேலை முடிந்த பாடில்ல. ஆனால் மழை பெய்ய தொடங்கி விட்டதால தங்குவதற்கு பக்கத்துல வேறு இடம் எதுவுமே இல்ல. அதனால பாதிப்படையாம இருக்கும் குலசேகர பாண்டியனின் கூடாரத்துல 5 பேரும் நுழைஞ்சாங்க. தளபதிகளோ பேசப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில உடனடியா வேலையை தொடங்குறாங்க. இரும்பு சட்டகத்தால ஆன கூட்டு வண்டியில நீலனை ஏத்துறாங்க. வாட்படை தளபதி மாகநகனின் தலைமையிலான படை அவனை செவ்வரி மேட்டுக்கு அப்பால இருக்கிற பழைய கோட்டைக்கு கொண்டு போனது. தொடங்கும் போதே மழையின் வேகம் எல்லாரையும் மிரட்டுது. நீலனை வெளியேற்றின பின்னால அவன் இருந்த கூடாரத்துக்குள்ள தளபதிகள் எல்லாருமே போய் நுழையிறாங்க. அவங்கள தொடர்ந்து அமைச்சர்களும் உள்ள போனாங்க. காற்றின் வேகம் அதிகமா இருந்ததால கூடாரங்களின் ஆட்டமும் அதிகமா இருந்துச்சு. உள்ளே நுழைந்த கொஞ்ச நேரத்திலே கருங்கைவாணன் கேட்கிறான், நீலன் இந்த கூடாரத்தில் தான் இருந்தான் என்பதை இரவாதனின் படையினர் எப்படி கண்டறிந்தனர்? யார்கிட்டமே பதில் இல்ல. மயூர்கிழார் கூடாரத்தின் வாசல் வெளியே எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தான் கேட்கறது மழையின் ஓசையால அவரோட காதுல விழலையோ அப்படின்னு நினைச்ச கருங்கைவாணன் அவரோட தோலை தொட்டு மீண்டும் கேட்க முற்படும் போது மயூர்கிழார் கையை வெளியில் நீட்டி எதையோ காட்டுறாரு. எதை காட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அங்கே பாருங்கள், தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு சிலர் மலையை விட்டு கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். கொட்டும் மழையில தீப்பந்தங்களை எப்படி ஏந்தி வர முடியும் அப்படின்னு கேட்கிறான். எனக்கும் விளங்கவில்லை, ஆனால் பந்தங்கள் முன்னோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. வாருங்கள், பரன் மீது ஏறி நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அவரை தொடர்ந்து கருங்கைவாணனும் வெளியேறான். 2 பேரும் குதிரைகள்ல ஏறி வேகமா போறாங்க. சரி, நாமும் போவோம் அப்படின்னு உருமன் கொடியும் துடும்பனும் அவங்கள தொடர்றாங்க. அமைச்சர்கள் மட்டும் கூடாரத்திலேயே இருந்தாங்க. பாண்டிய அமைச்சன் ஆதிநந்திக்கு கருங்கைவாணன் எழுப்பியது மிக முக்கியமான கேள்வி அப்படின்னும், அதை கண்டறியலன்னா நீலன் இருக்க போற செவ்வரி மேட்டின் பழைய கோட்டையையும் பரம்பு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னும் தோணுது. ஆனால் இதை பற்றி பேச தளபதிகள் யாருமே இல்ல. எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. தளபதிகள் பரன் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. காற்றோடு மழை பெய்யறதால பரனே ஆடியபடி இருந்துச்சு. 3 நாட்களுக்கு முன்னால வீசிய பேய் காற்றையே தாங்கிய பரன் இந்த காற்றுக்கு ஒண்ணும் ஆயிராது அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா மேலேறாரு. அவரை தொடர்ந்து கருங்கைவாணனும் மேலேறான். மற்ற 2 தளபதிகளையும் கீழேயே நிக்க சொல்றாரு மயூர்கிழார். பரன் மேல நாழிகை வட்டில் கவிழ்ந்து கிடந்தது. திசை வேளரின் குருதி முழுவதையும் மாமழை கழுவி தீர்த்தது. மேலேறிய 2 பேரும் மேற்கு பக்கமா திரும்பி பார்த்தபடி நின்னாங்க. கருங்கைவாணனோட கண்களுக்கு முதல்ல எதுவுமே தெரியல. மழை உரத்து பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மயூர்கிழார் கை நீட்டி கத்தி சொல்றாரு. ஆனாலும் அவனுக்கு புலப்படல. இடது புறம் இருந்து வால் வீசுறது போல மின்னல் ஒண்ணு நாகக்கரட்டை வெட்டி இறங்கியது. வெளிச்சத்துல தட்டியங்காடு முழுக்க ஒளியால பளிச்சிட்டு மறையுது. அந்த நிமிஷத்துலதான் கருங்கைவாணன் பாக்குறான். நாகக்கரட்டின் மேலிருந்து குதிரைப்படை ஒண்ணு தட்டியங்காட்டின் வலதுபுறம் நோக்கி கீழிறங்கிட்டு இருந்துச்சு. பரன் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆடுது. கீழே நின்னுட்டு இருந்த உருமன் கொடியும் துடும்பனும் வீரர்களை அழைச்சு பரனின் கால்களை இறுக பிடிச்சுக்க சொன்னாங்க. ஆனால் மேலே நின்னுட்டு இருந்த 2 பேரும் பரன் ஆடுறதையோ இடியோசையோட மழை முன்ன விட அதிகமா பொழியறதையோ கவனம் கொள்ளவே இல்லை. அவங்களோட கவனம் முழுவதும் கொட்டும் பேய் மழையில தீப்பந்தம் எப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான். வருவது மிகச்சிறிய படைதான். அதனால பெரிய தாக்குதலை நடத்திட முடியாது. ஆனா ஏன் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க? எல்லார் கைகளிலும் பந்தம் இருக்கே, எதை எரியூட்ட வராங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. நள்ளிரவு 15ஆம் நாழிகை முடிவுறும் நேரம். எதிரிகளோட செயல்களை ஒத்து பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. மனதுக்குள்ள பெரும் குழப்பம் நிலவிட்டு இருந்துச்சு. சோழ படையின் பாசறை தான் அந்த திசையில் முதலாவதா இருந்துச்சு. நாகக்கரட்டிலிருந்து கீழிறங்கிய வீரர்கள் நேரா அந்த பாசறையை நோக்கி போறாங்க. இவ்வளவு சிறிய படையினர் 10,000 வீரர்கள் இருக்கும் சோழர்களின் பாசறையை தாக்கப் போகிறார்களா? கேள்வியை எழுப்பிக்கிட்டே நிலைமையை உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கருங்கைவாணனோ மலை மேலிருந்து கீழிறங்கியுள்ள
அந்த சிறிய படையை தாக்கி அழிக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு துடிக்கிறான். சற்று பொறுப்போம், என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்வோம் அப்படின்றாரு மயூர் கிழார். அவருக்கு சுளுந்து கம்பின் நினைவு வருது. கருங்கை வாணன் கிட்ட சொல்றாரு, காட்டுக்குள் அரிய வகையான சுளுந்து கம்பு இருக்கிறது. அதை கூராக வெட்டி தீப்பற்ற வைத்தால் அது கொழுந்து விட்டு எரியும். காற்றாலும் மழையாலும் அதை அணைக்க முடியாது. குச்சியை கீழே போட்டு அதன் மேல் மண்ணள்ளி கொட்டினால் மட்டுமே அணைக்க முடியும் அப்படின்றாரு. கீழிறங்கிய பரம்பு நாட்டு குதிரை வீரர்கள் பாசறையை நெருங்கிட்டாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. அவங்க 2 பிரிவுகளா பிரிந்து பாசறையின் இரு பக்கங்களிலும் சுற்றுவதை பந்த சுடர்கள் நகரும் வழிகளிலிருந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. சோழ படையின் பெரும் பாசறை அதுதான். அங்கு காவல் வீரர்கள் இருப்பாங்க. ஆனாலும் மழை கொட்டும் இந்த நள்ளிரவுல விழிப்போடு இருப்பார்களா அப்படின்றது சந்தேகமே. நாம் முரசொலி எழுப்பி கவனப்படுத்துவோமா அப்படின்னு கேக்குறான் கருங்கை வாணன். இந்த மழையில் முரசின் ஓசையோ கொம்போசையோ அவ்வளவு தொலைவுக்கு கேட்காது அப்படின்றாரு மயூர் கிழார். காற்றின் வேகத்தால் பரன் கடுமையா ஆடுது. அப்போ வட கோடியில மின்னல் வெட்டி இறங்குது. அதை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தபடியே நிக்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் மயூர் கிழார் கேக்குறாரு, அந்த தீப்பந்தங்கள் அசையாமல் நின்ற இடத்திலேயே நிற்கின்றன, கவனித்தீர்களா? கருங்கை வாணன் இடதுபுறம் இருக்கும் கம்பத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா பார்த்துட்டு இருந்ததால அவர் கேக்குறது காதுல விழல. மயூர் கிழார் மீண்டும் உரத்து குரல் கொடுத்த போதுதான் கருங்கை வாணன் திரும்புறான். என்ன? அவர்கள் ஈட்டியின் மேல் முனையில் பந்தங்களை கட்டி கொண்டு வந்துள்ளனர். அவற்றை வீசி எறிந்துள்ளனர். ஈட்டி குத்தி நிற்கும் இடமெல்லாம் பந்தங்கள் நின்று எரிகின்றன அப்படின்றாரு. வந்தவர்கள் எங்கே? அவர்கள் நாகக்கரட்டுக்கு திரும்புகின்றனர். மின்னல் ஒளியில் பார்த்தேன். நானும் பார்த்தேன். நாகக்கரட்டிலிருந்து பலர் கீழிறங்குகின்றனர் அப்படின்றான் கருங்கைவாணன். எந்த பக்கம்? இடது பக்கமா கை நீட்டி காட்டுறான் கருங்கைவாணன். 2 பேருக்கும் எதுவுமே புரிப்படல. வலதுபுற கடைசியில தீப்பந்தங்களை எரிந்து நட்டு வைத்துவிட்டு ஏன் மலை ஏறணும்? இடதுபுறம் தட்டியங்காட்டு பக்கமாக மலையை விட்டு ஏன் கீழிறங்கி வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. மழையின் சீற்றம் மேலும் கூடுது. மயூர் கிழார் என்னென்னவோ யோசிக்கிறாரு. முதலில் காரமலையின் உச்சியில தீப்பந்தம் எந்த இடத்துல தெரிய தொடங்குச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. மனசுல ஒரு சந்தேகம் மேலெழுது. அதுக்கு பின்னால அவர்கிட்ட இருந்து பேச்சு எதுவும் வெளிவரல. ஏன் எதுவும் சொல்லாம நிக்கிறாரு அப்படின்னு கருங்கைவாணனுக்கு புரியல. உள்ளுக்குள்ள பரவிய நடுக்கம் அவரை எளிதில் பேச அனுமதிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, அவர்கள் அனலி இருக்கும் குகைகளில் இருந்து நெருப்பை ஏந்தி வந்திருப்பார்களோ என அஞ்சுகிறேன். அனலி என்றால்? நெருப்பு பூச்சி. உச்சி மலையின் அடர் குகைக்குள் இருக்கும். நெருப்பை பார்த்தால் அதை தொடர்ந்து அப்படியே வந்துவிடும். அதன் ரீங்கார ஓசை பல்வேறு நச்சு பூச்சிகளை கவர்ந்திழுக்கக்கூடியது. அந்த அனலிகள் இருக்கும் குகையில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீப்பந்தங்கள் அவை. அந்த பந்தங்களின் தொடர்ச்சியாக பல்லாயிரம் பூச்சிகள் இந்நேரம் அங்கே வந்திருக்க கூடும். எல்லாம் பந்தத்தை சுற்றி இருளுக்குள் பறந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தில் உயிரினங்களின் நடமாட்டம் இருப்பதை அவை அறிந்தால் கொடும் தாக்குதலை நடத்தும். நம் வீரர்கள் பாசறையிலிருந்து வெளிவரத் தொடங்கியதும் அங்கு நடக்கப் போவதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. ஏன் அவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று அஞ்சுகிறீர்களா? அநேகமாக சோழர் பாசறையிலிருந்து 10ல் 1 வீரன் கூட தப்ப முடியாது. அனலி பூச்சி கடிக்க வேண்டாம், மேலே பட்டாலே போதும், மொத்த உடலும் தீப்பிடித்து எரிவதைப் போல துடிக்க தொடங்கும். இது அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே வெங்கல் நாட்டு திசையிலிருந்து குதிரையில 2 பேர் வேகமா வந்து சேர்றாங்க. கொட்டும் மழையின் வேகத்தால வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. பரனின் கீழே இருந்த தளபதி உருமன் கொடி பரன் மேல பாத்துக்கிட்டு மயூர் கிழாரை தேடி வந்துள்ளனர் அப்படின்னு உரத்த குரல்ல கத்துறான். அவர்களில் ஒருவனை மேலே அனுப்பு அப்படின்றாரு மயூர் கிழார். ஒருத்த மட்டும் மேலேறி போறான். அவன் போரில் ஈடுபடாத 6 ஊர் ஒற்றர்களில் முக்கியமானவன். மயூர் கிழாரால அந்த பணிக்கு நியமிக்கப்பட்டவன். மேலேறி வேகமா வந்து சொல்றான், அவர்கள் அனலியை இறக்கி விட்டார்கள். அப்படித்தான் இருக்குமென கணித்தேன். அனைவரும் உடனடியாக இந்த நிலத்தை விட்டு வெளியேறுவது நல்லது அப்படின்னு சொன்னவன், அது மட்டுமல்ல, பாண்டியர் படையின் பாசறையை சுற்றி எண்ணற்ற ஈட்டிகளை எறிந்துள்ளனர். பாண்டிய வீரர்களின் பாசறை சோழப்படைக்கு கீழ்ப்புறமாக இருப்பதால இங்கிருந்து பார்க்க முடியாது. அதனால பரன் மேல இருந்தவங்களுக்கு அது பத்தி தெரியல. பந்தத்துடனா அப்படின்னு பதற்றத்தோட கேட்கிறாரு மயூர் கிழார். இல்லை, பந்தம் இல்லாமல் தான் ஈட்டிகள் மண்ணில் குத்தி நிற்கின்றன. வெறும் ஈட்டியை ஏன் எரிந்துள்ளனர்? அதை அருகில் சென்று பார்த்தால் தான் தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்க்க நம் வீரர்கள் மிகவும் அஞ்சுகின்றனர். ஆனால் என்னவாக இருக்கும் என்று வீரன் ஒருவன் சொன்னான். என்ன சொன்னான்?
இருள்வேல மரத்தின் அடியிலிருந்து உருவாகும் சிவப்பு நிற பிசின் ஈட்டி முழுவதும் தடவப்பட்டிருக்கலாம். அது மழைக்கு கரையாது அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டான். மையூர் கிழார் உறைஞ்சு போறாரு. அந்த பிசினால் என்ன ஆபத்து அப்படின்னு கேக்குறான் கருங்கைவாணன். இரவில் ஆபத்து எதுமில்லை. ஆனால் பொழுது விடிய தொடங்கியதும் காரமலை முழுவதிலும் இருக்கும் பறக்கும் அட்டைகளும் கொம்பு தூக்கி வண்டுகளும் பிசின் வாடைக்கு அங்கு வந்துவிடும். எதிர்ப்படும் மனிதர்கள் யாரும் தப்புவது எளிதல்ல. கொம்பு தூக்கி வண்டின் உடல் எல்லாம் முள்ளம்பன்றி போல சின்னஞ்சிறு கொம்புகள் பல்லாயிரம் உண்டு. ஒரு கொம்பு மனிதனின் மீது பட்டால் போதும், விரல்கள் ஒவ்வொன்றும் கையளவு பருத்துவிடும். ஒரு மாதமானாலும் அவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பரணின் கீழே ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு எட்டி பாக்குறாரு மையூர் கிழார். வெங்கல் நாட்டு அரண்மனையின் தலைமை ஒற்றன் மேலே அனுமதிக்க சொல்லி சத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவனை மேலே அனுப்பு. கை அசைவை வச்சு புரிஞ்சுக்கிட்ட உருமன் கொடி அவனை மேல அனுப்புறான். காற்றும் மழையும் இவ்வளவு அதிகமாக இருக்கும்போது ஏன் இவரையும் மேலே அனுப்ப சொல்கிறார் அப்படின்னு கோவப்படுறான் உருமன் கொடி. பதற்றத்தின் உச்சத்தை அவனின் உடல் வேகம் சொல்லுது. படியில் ஏறும் போதே சத்தமாக சொல்றான். பரம்பின் 12 குடிகளும் கீழிறங்கி விட்டன. என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு மையூர் கிழார். ஆம், 4 குடிகளை தவிர பரம்பில் அடைக்கலமான 12 குடிகளும் இறங்கி தாக்க பாரி அனுமதி அளித்து விட்டான். தலைமுறையாக மூவேந்தர்களின் மீது இருக்கும் பகை தீர்க்க எல்லோரும் மலையை விட்டு கீழிறங்கி விட்டனர். அப்போது பேரோசையோடு வெட்டி இறங்கிய மின்னல் ஒளியில் மையூர் கிழாரோட முகத்தை பாக்குறான் கருங்கைவாணன். அதுக்கு பின்னால அவன் வாயே திறக்கல. வந்தவன் சொல்றான், வெங்கல் நாட்டினர் எல்லாரும் வெளியேறி விடுங்கள் என 6 ஊர்க்காரர்களிடமிருந்து செய்தி வந்துள்ளது. இனி இந்த மண்ணில் மிஞ்சப் போவது யாரும் இல்லை. உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்ற பரம்பின் செய்தி பரவி கொண்டிருக்கிறது. முடிவை காலம் தாழ்த்தாமல் எடுங்கள் அப்படின்னு கத்துறான் இரண்டாவதா வந்தவன். காற்றின் வேகத்தை எதிர்கொள்ள முடியாம பின்புறமாக திரும்பி அந்த பக்கம் இருக்கும் கம்பத்தை இறுக பிடிச்சுக்கிறாரு. கடைசியாக மேலேறியவனை விட 2 மடங்கு வேகத்துல கீழே இறங்கினாரு மையூர் கிழார். அவரை தொடர்ந்து எல்லாருமே இறங்குனாங்க. இறங்கின வேகத்துல குதிரைகள் மேலேறி மூஞ்சலை நோக்கி போறாங்க. மத்தவங்களும் அவங்க பின்னால குதிரையை விரட்டிக்கிட்டு போனாங்க. விலக்கொலியின் அபாயத்தால துடித்தது மையூர் கிழாரின் உடல். குதிரைய விடாத அடிச்சு விரட்டுறாங்க. மூஞ்சலை நெருங்கும் போது பெரும் குரல்ல கத்துறாரு, விளக்கை அணையுங்கள், விளக்கை அணையுங்கள். மூஞ்சல்ல குலசேகர பாண்டியனோட கூடாரத்தை சுத்தி மூவேந்தர்களின் மெய்க்காவல் படை நின்னுட்டு இருந்தாங்க. மையூர் கிழாரின் ஓசை கேட்டதும் ஏதோ ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விளக்கின் ஒளிய குறைச்சாங்க. முழுமையாக அணையுங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே குதிரையை விட்டு தவ்வி இறங்குறாரு. மெய்க்காவல் வீரன் ஏதோ சொல்ல வாயெடுக்கிறான். ஆனால் அதை கேட்கிற நிலையில மையூர் கிழார் இல்ல. இறங்கின வேகத்துல பக்கத்துல இருந்த ஈட்டியை எடுத்து விளக்குகளின் கண்ணாடிகளை அடிச்சு நொறுக்கிறாரு. விளக்கொலி முழு முற்றாக விழுந்து அடைஞ்சிருச்சு. கன நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எங்கும் இருள் சூழ்ந்தது. மெய்க்காவல் தளபதி ஏதோ தவறு நடக்க போகுது அப்படின்னு மையூர் கிழாரை நோக்கி குரல் உயர்த்தி நெருங்கி வரும்போது கருங்கைவாணன் கத்திக்கிட்டே வந்து சேர்றான். அவனோட குரல் கேட்டுதான் வீரர்கள் அமைதியாகிறாங்க. கூடாரத்துக்குள்ள நுழைய அனுமதி கேட்பதற்கெல்லாம் இது நேரமில்லை. திரையை விலக்கி உள்ள நுழைகிறாரு மையூர் கிழார். அவரை தொடர்ந்து கருங்கைவாணனும் உள்ள நுழைகிறான். பேரரசே, உடனடியாக விளக்கை அணைக்க உத்தரவிடுங்கள் அப்படின்றாரு மையூர் கிழார். கூடாரத்துக்குள் இருக்கும் விளக்கை ஏன் அணைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு சோழவேளன். விளக்கத்தை பிறகு சொல்கிறேன். ஒரு கணம் காலம் தாழ்த்தினால் கூட நாம் பேராபத்தில் சிக்கிக்கொள்வோம் அப்படின்னு கத்துறாரு. ஆபத்தை உணர்ந்த குலசேகர பாண்டியன் விளக்கை அணையுங்கள் அப்படின்றாரு. உள்ள வேந்தர் குடும்பத்தை சார்ந்த 5 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. மையூர் கிழாரும் கருங்கைவாணனும் உள்ளே நுழைஞ்சாங்க. 2 பேரும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க. இந்த நிலையில விளக்கை முற்றிலுமாக அணைக்க சொல்றதுல பாண்டியனின் சதி ஏதும் இருக்குமோ அப்படின்றது சந்தேகத்துல தளபதி உசந்தனை உள்ளே வர சொல் அப்படின்னு கத்துறாரு சோழவேளன். தேர்ப்படைக்கு தலைமை தாங்கிய சோழர் தளபதி வெறுகாலன் கொல்லப்பட்ட பிறகு உசந்தனிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. சோழவேளனின் உரத்த குரல் வெளியில் நிற்கும் உசந்தனுக்கும் கேக்குது. விளக்கை அணைக்கும் கணத்துல அவன் உள்ளே நுழைகிறான். துடும்பன் எங்கே அப்படின்னு கத்துறான் உதயஞ்சேரல். உள்ளே வந்து விட்டேன் பேரரசே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே நுழைகிறான். ஆனால் யாரு எங்கு இருக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியல. மழையின் பேரோசையும் நம்பிக்கையின்மை உருவாக்கிய அச்சமும் கூடாரம் முழுக்க நிரம்பி இருந்துச்சு. மூவேந்தர்களும் முழுமையான இருளுக்குள்ள முகமற்று இருந்தாங்க. எதை நோக்கி கேள்வி எழுப்புறது அப்படின்னு தயங்கிக்கிட்டே கேட்கிறாரு குலசேகர பாண்டியன். விளக்கை அணைத்து விட்டு பேசும் அளவிற்கு
அப்படி என்ன ஆபத்து வந்துவிட்டது? எதிரிகள் அணிலி பூச்சிகளை மலை உச்சி குகைக்குள்ளிருந்து தரைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் பேரரசே. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால உதயஞ்சேரலின் குரல் வெடித்து வருது. பதற்றத்தின் உச்சத்துல அவன் கேட்ட கேள்வியும் அதற்கு மயூர் கிழார் சொன்ன பதிலும் அவையே நடுங்குது. அனலியை பற்றி நன்கு அறிந்தவன் சேரன். அதனால அந்த பெயர் கேட்ட உடனே துடிச்சு போறான். இறுதியா கேக்குறான், எந்த திசையில் கீழிறங்கி இருக்கிறார்கள்? சோழர் படையின் பாசறையை சுற்றி அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த அவையில அது உருவாக்க போகும் விபரீதத்தை மயூர் கிழார் சிந்திக்கவே இல்லை. உதயஞ்சேரலும் மயூர் கிழாரும் வெளிப்படுத்திய பதற்றம் இப்போ செங்கன சோழனுக்கும் சோழவேளனுக்கும் பரவுது. எம் போர் வீரர்களின் பாசறை ஆபத்தில் மாட்டிக்கொண்டதா? செங்கன சோழனின் கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. எங்கு நிற்கிறீர்கள் மயூர் கிழாரே, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இருட்டுக்குள்ள கத்துறான் செங்கன சோழன். பதற்றமடைய வேண்டாம் பேரரசே. இரவில் வீரர்கள் யாரும் வெளிவராமல் கூடாரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். பொழுது நன்றாக விடிந்து கதிரவன் ஒளி காய்ந்து இறங்கும் வரை அனலி ஆற்றலோடு இருக்கும். உச்சி வெயில் ஏறிய பிறகு அதன் வேகம் குறையும். ஆனால் அதுவரை வீரர்கள் யாரும் கூடாரத்தை விட்டு வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்றான். இரவின் இறுதி 5 நாழிகையிலே பாசறையில் வேலைகள் முழுமையாக தொடங்கிவிடுமே. பொழுது விடிய தொடங்கும் போதே எல்லா வீரர்களும் கூடாரம் விட்டு வெளியில் வந்து விடுவார்களே. ஆம், அதை தடுப்பது எப்படி என்று உடனடியாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன வேகத்துல மயூர் கிழார் சொல்றாரு, பேரரசே, இதை போன்றதோர் ஆபத்து பாண்டிய படையின் பாசறைக்கும் நிகழ்ந்துள்ளது. என்ன சொல்கிறாய் நீ அப்படின்னு அடிக்குரல் இருந்து வெளிவந்துச்சு குலசேகர பாண்டியனோட சொற்கள். ஆம் பேரரசே, இருள்வேல மரத்தின் சிவப்பு நிற பிசின் தடவிய ஈட்டியை நம் வீரர்கள் தங்கியுள்ள பாசறையை சுற்றி எரிந்துள்ளனர். பொழுது விடிந்தால் காரமலை முழுவதிலும் இருக்கும் பறக்கும் அட்டைகளும் கொம்பு தூக்கி வண்டுகளும் பிசின் வாடைக்கு கீழிறங்கிவிடும். அதன் பிறகு எதிர்ப்படும் மனிதர்கள் கடும் தாக்குதலில் மாட்டிக்கொள்வார்கள். பதற்றத்தின் உச்சிக்கே போறான் புதிய வேற்பன். என்ன சொல்கிறீர் மயூர் கிழாரே? நம் வீரர்களை காக்க என்ன வழி? விடிவதற்குள் வீரர்கள் அனைவரையும் பாசறைக்குள் இருந்து வெளியேற்ற வேண்டும். இங்கு இரவோடு இரவாக வீரர்கள் வெளியேறினால் அது ஏற்படுத்தும் ஓசை சோழர்களின் பாசறைக்கு நல்லாவே கேட்கும். ஓசை கேட்டு ஒரு வீரன் பார்த்தால் போதும், ஏதோ ஆபத்து, அதனால் தான் பாண்டிய வீரர்கள் பாசறையை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படின்னு நினைச்ச நேரத்துல மொத்த வீரர்களும் வெளியேறிடுவாங்க. அந்த நிலை ஏற்பட்டா அனலி பூச்சிகளுக்கு மிஞ்ச போறது யாருமே இல்ல. பேரரசரின் கூடாரத்தை விட்டு வெளியில நின்னுட்டு இருந்தான் உருமன் கொடி. அவன் பக்கத்துல அடுத்த நிலை தளபதிகளும் மெய்காப்பாளர்களும் நின்னுட்டு இருந்தாங்க. கொட்டும் மழையின் ஓசையை விஞ்சி வெளியில கேக்குது கூடாரத்துக்குள்ள வேந்தர்கள் பேசிக்கொள்ற ஓசை. வெளியில் நிற்கும் மெய்க்காவல் படை தளபதிகளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. விளக்குகள் முற்றிலும் அணைக்கப்பட்ட இருளுக்குள் வேந்தர்கள் கோவத்தோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் அரச உத்தரவின்றி உள்ளே போக முடியாது, குழப்பத்தில் செய்வதறியாது நிக்கிறாங்க. அந்த சமயத்துல பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளின் தலைவன் சொல்றான், 3 பேரரசுகளின் தலைமை மெய்க்காவலர்களும் ஒன்றாக உள்ளே செல்வோமா? சோழ பேரரசின் மெய்க்காவல் படையான வேளக்கார படையின் தலைவன் சரி அப்படின்னு சொல்றான். ஆனால் சேர மன்னனின் மெய்க்காவல் படையான காக்கு வீரர்களின் படைத்தலைவனிடமிருந்து மட்டும் பதில் வரவில்லை. காலம் கடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளின் தலைவன் மீண்டும் கேட்கிறான், ஏன் நீங்கள் மட்டும் பேசாமல் இருக்கிறீர்கள்? தட்டியங்காட்டை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்த காக்கு வீரர்களின் படைத்தலைவன் சொல்றான், தட்டியங்காட்டை நோக்கி உற்று பாருங்கள். அவன் சொன்னதும் அந்த திசை நோக்கி எல்லாரும் உத்து பாக்குறாங்க. கொட்டும் மழையில இரவின் இருளுக்குள்ள எதுவுமே புலப்படல. ஒன்றுமில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இடதுபுறமா திரும்பும் போது நீளமாய் பிளந்து இறங்கிய அடர் மஞ்சள் மின்னல் ஒளியில் தட்டியங்காடு முழுவதும் தெரியுது. அவ்வளவு நேரமும் தங்கள் தளபதிகள் நின்றுட்டு இருந்த பரணின் மேல வீரர்கள் கொஞ்சம் பேரு ஈட்டி ஏந்தி நின்றுட்டு இருந்தாங்க. அதன் அடிவாரத்திலிருந்து ஆவேசம் மிக்க பரம்பு வீரர்கள் பாஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு மெய்காப்பாளர்கள் பேரோசை எழுப்பும் போது கூடாரத்துக்குள்ள இருந்தவங்களுக்கு ஆபத்து புரிய தொடங்குது. அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.